8 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட திரைப்பட வாய்ப்புகள் இயக்குனர் ராஜா சுப்பையாவுக்கு இன்று கைகூடுமா என்ற ஐயத்தை உருவாக்கியுள்ளது. சரவணன் என்கின்ற சூர்யா என்ற தலைப்பை முறைப்படி பதிவு செய்து படப்பிடிப்புகள் முடிவுற்ற நிலையில் நடிகர் சூர்யா மற்றும் அவரது நண்பர்கள் மூலம் படத்தின் தலைப்பை மாற்ற வேண்டும் என்று மறைமுக அழுத்தம் தரப்படுவதாக கூறுகிறார். கில்டில் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஏற்கனவே டைட்டில் அப்ரூவ் பண்ணப்போ தான் ஷூட் பண்ணேன், இப்போ தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது கரெக்டாக இல்லை, எனக்கு இப்போ சென்சார் கிளியர் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஹார்ஷாக என்னை சத்தம் போட்டு சூர்யா பாசிட்டிவ்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எதுவும் பண்ண முடியாது, சூர்யா அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டார், சூர்யா மாரி நீங்கள் இருந்துடுவீங்களா இண்டஸ்ட்ரியில், உங்களை சும்மா விட்டுற மாட்டார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ரொம்ப கத்திட்டாங்க. அப்புறம் நான் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன், கில்டில் இருந்தேன். நடிகர் சூர்யாவின் இயற்பெயரான சரவணன் என்கின்ற சூர்யா என்று தன் படத்திற்கு பெயரிட்டுள்ளதாலேயே இப்படத்திற்கு பல்வேறு தளங்களிலிருந்து எதிர்ப்பு எழுகிறது என்றும் இதனால் தனக்கும் தனது உயிர்க்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வரும் என்ற ஐயத்தில் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளார் ராஜா சுப்பையா. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வேணும், என்னோடய மூவி ரிலேட்டட் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ் எல்லாமே வெளியே அங்கே ஸ்டுடியோவில் லேப்லாம் இருக்குது. ஒருவேளை அங்கே ஏதாவது போய் இவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிட்டாலும் எனக்கு இட்ஸ் அ லாஸ் தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது. ப்ளஸ் எனக்கு ஏதாவது செல்ஃப் த்ரெட் வந்தாலும் ப்ரொடெக்ஷன் வேணும். ஏன்னா இப்போ என்னோடய பொசிஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நான் நியூ கம்மர். ஸோ நியூ கம்மர்ன்றனால எனக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ண இங்கே யாருமே கிடையாது. ஸோ நானே எனக்கு ரைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷனில் இருக்கேன். யார்கிட்ட போய் ஹெல்ப்பும் கேட்க முடியல, கேட்டாலுமே சூர்யா சாருக்காக பயப்படுறாங்க. ஏன்னா சூர்யா சார் ஒரு பிக் ஷாட் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ அவருக்கு எதிராக நம்ம பண்ணணுமா அப்படின்னு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்படத்தின் கதைக்கும் சூர்யாவின் வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் இப்படத்திற்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை உண்மைதானா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. பிரேம்ராஜுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.